ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன, மார்க்கெட்டை பற்றி இருக்கக்கூடிய குழப்பத்தை எப்படி தீர்த்துக்கிறது, ஓகேவா? கேம்லிங் மாதிரியான ஒரு விஷயத்தில் இருந்து விஷயம் தெரிஞ்சு எப்படி ஒரு ட்ரேடிங்க்கான விஷயங்களில் நம்ம உள்ளே வர்றது. ஸோ தெளிவான விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மண்டே கிளாஸ் செஷன் ஓவரால் நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம். ப்ரீவியஸில் இருக்கக்கூடியது லாஸ்ட்டாக பார்த்தது வந்து அந்த மொமெண்டம் வைஸில் ட்ரேட் பண்ணுறது, கரெக்டுங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இம்பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ப்ரைஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் வைஸில் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது நம்ம ஓவரால் இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸில் மொத்தத்தையுமே நம்ம ரீகால் பண்ணி கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி ஒரு சார்ட் சூஸிங் அப்படிங்கிறது எப்படி, இது வரைக்கும் நமக்கு இதெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போது லாஸ்ட்டாக நேற்று இன்றைக்கி ஜாயின் பண்ணவங்களுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ்க்கு உள்ளே வந்திருக்கீங்களான்னு கிளியராக தெரியல, பட் இப்போ பிகினிங்கில் ஜாயின் பண்ணாங்க 1 வீக் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னமோ ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஒரு மார்க்கெட்டுடைய சார்ட்டை சூஸ் பண்ண சார்ட்லேருந்து எப்படி பேலன்ஸ்டான மூவ் கொடுக்குறது, எனக்கு ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நம்ம ட்ரேடுக்கான கான்செப்ட்டுக்கு நீங்கள் போக வேண்டாம், ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணி எப்படி நம்ம நெக்ஸ்ட் மூவ் கொடுக்குறதுங்கிறத தெளிவாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மைக் ஆன் பண்ணி சும்மா ரேண்டமாக ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணுங்களேன். எனிவன் நான் பேசுகிறது கேட்குதா? ஓகே, சொல்லுங்கள் மேம். ஸ்பீட் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, டோஜி கேண்டில்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, டோஜி கேண்டில் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோமா, எப்படி பார்க்குறோம்? அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, குட். சொல்லுங்கள். அப்புறம் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடாது. எஸ். ஓகே, ஓகே, இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமா? கேப் டவுன் இருக்கக்கூடாது. ஓகே, ஓகே, இது நம்ம எப்படி தெளிவாக சொல்கிறது? நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இன்னுமே கிளியராக சொல்ல முடியும்னா எப்படி சொல்லலாம், எந்த மாதிரி சொல்லலாம்? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. விஷயங்களை நான் தெளிவாக சொல்கிறேன், டவுட் இருக்கிறவங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு சார்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அந்த அசெட் என்ன, அசெட்டுக்கான வேல்யூஸ், தென் அந்த அசெட்டோடைய டைம் ஃப்ரேம், நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம், எத்தனை நிமிஷத்தில் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம், நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் வைஸில் இருக்கா இல்லை அமௌண்ட் வைஸில் இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக நடந்த இன்சிடென்ட்லாம் கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன், கரெக்டுங்களா? 100 ரூபீஸுக்கு பதிலாக 100% வச்சு மொத்த கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணவங்களாம் இருக்கீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணுறோம், அதுக்கு அடுத்து நம்ம சார்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு நம்ம இங்கே செலக்ட் பண்ணுற பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, இல்லை நம்ம அமௌண்ட் வைஸில் ட்ரேட் பண்ணுறோமாங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ரியல் டைமில் ட்ரேட் பண்ணுறோமா இல்லை மேனுவலாக டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுறோமாங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், சார்ட்டுக்குள்ளே வரலாம், ஒரு சார்ட் சூஸ் பண்ணுறதுக்காக வரலாம். சார்ட் சூஸிங்னு சொல்லும்போது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஹை ப்ரெஷர் மார்க்கெட் பை அண்ட் செல் ப்ரெஷர் வைஸில் ரன் ஆகுது. பையருக்கும் செல்லருக்குமான கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது பையருக்கு டக்குன்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், லாஸ்ட் 1 or 2 செகண்டில் செல்லருக்கு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ரன் ஆகிறதா நம்ம ஹை ப்ரெஷர் வால்யூம் ரன்னிங்னு சொல்கிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறதில்ல, அவாய்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு ஷார்ட்டை அவாய்ட் பண்ண போகிறீங்க. ப்ரைஸ் வாலட்டில் கண்டிப்பாக அங்கே இருக்கும், ப்ரைஸுக்கான ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது கேப் அப் அண்ட் கேப் டவுன். கேப்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த கேண்டில் வைஸில் பார்த்தாலும் கேப்ஸ் இருக்க தான் செய்யும். பட் இதே விஷயம் கண்டினியூவாக ஃபார்ம் ஆகுது வித் ஹை ப்ரெஷரோட இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், சார்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சார்ட்டில் 1 மினிட்ல நீங்கள் சார்ட் சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லும்போது ஒரு ஹை ப்ரெஷர் வால்யூம் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்க தான் செய்யும். ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்டரான ஒரு விஷயம். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய டோஜி கண்டினியூஷன். டோஜின்னு சொல்லும்போது நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம், வால்யூம்லெஸ்.
வால்யூம் லெஸ் கேண்டில் தென் ப்ரைஸ் லெஸ். அதாவது 1 மினிட்டுக்கு அந்த கேண்டில்ஸ்டிக் ஃபைட்டிங்கில் இருக்கே தவிர அதில் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகாது, அந்த பர்டிகுலரான 1 மினிட்டுக்குமான ப்ரைஸும் அங்கே இன்க்ரீஸ் ஆகாது. அனலைஸ் பண்ணலாம் அந்த கேண்டில்ஸ்டிக்கில் யாருக்கான ப்ரெஷர் இருந்திருக்கு, யாருக்கான வேல்யூ வந்துட்டு எண்ட் ஆஃப் த டைம் 0ல் க்ளோஸ் வச்சுருக்குங்கிற விஷயத்தை நம்மளால் செக் பண்ணிக்க முடியுமே தவிர அந்த ஒரு கேண்டில்ஸ்டிக்குங்கிறது லோ 0, அதில் மைனஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டோஜி கேண்டில் மார்க்கெட்டில் வரக்கூடாதுன்னு இல்லை, கண்டினியூவாக வரக்கூடாது. ஒரு கண்டினியூஷன், ஒரு மொமெண்டம் வைஸில் ரன் ஆகுது, இல்லை ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் பண்ணுதுன்னு சொல்லும்போது அங்கே இந்த டோஜியுடைய கேண்டில் ஸ்டிக்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகக்கூடாது. இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது, டோஜிலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, அதோட ஒவ்வொரு ப்ரெஷரை வச்சு ஒவ்வொரு டெய்லை பொறுத்து நம்ம ஒவ்வொரு நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டோஜி கண்டினியூவாக மார்க்கெட்டில் வரக்கூடாது. அப்படி கண்டினியூவாக மார்க்கெட்டில் வருதுன்னா அந்தந்த நிமிஷங்களுக்கு மார்க்கெட்டுடைய வேல்யூ 0ல் இருக்குன்னு அர்த்தம். கரன்சிஸோட வேல்யூ அப்படி ரன் ஆகக்கூடாது. சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது லோ வால்யூம். ஒரு கேண்டில்ஸ்டிக்கோட நார்மலான மொமெண்டம் அளவு என்னென்னு சொல்லியிருக்கோம், இங்கே ஒரு ரன்னிங் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக். கரெக்டுங்களா? அப்போது ஒரு கேண்டில்ஸ்டிக் இவ்வளோ பெருசாகும், அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும், திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் போகும், அடுத்து ஒரு 2 கேண்டில் குட்டியாக வரும். இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்ட்ரக்சரில் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த லாங் ப்ரெஷர் கொடுத்து திடீர்னு வரக்கூடிய வால்யூம் ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில்ஸ்டிக்கில் பிரேக் அவுட், ரிஜெக்ஷன், ரிவர்சல் ப்ரெஷர் இருக்காது. ஸோ இந்த கேண்டில் நீங்கள் ஏதாச்சும் லைன் மார்க் பண்ணி ரிவர்சல் டேரக்டிவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஆன்சர் மைனஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இதை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு சார்ட் சூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? நான் ஒரு சார்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தெளிவாக. ப்ரைஸ் எந்த மாதிரியான மூவிங்கில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் இன்னொரு விஷயம். லைவ் அசட்டாக இருந்தாலும் சரி, டெமோ அசட்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா? நான் இங்கே USD/CAD லைவ் அசட் எடுத்துக்கிறேன். தென் வேறு ஒரு சார்ட் கூட நம்ம பார்க்கலாம். யூரோ JPY. ஓகே, யூரோ JPY எடுத்திருக்கேன். ஓரளவு வால்யூம் நல்லாயிருக்கு. இதுதான் நார்மலான வால்யூம். சரிங்களா? வால்யூம் லெஸ்ன்னு சொல்லும்போது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம வால்யூம் லெஸ்ன்னு சொல்கிறோம். இது மார்க்கெட் ஃபுல்லாக இருக்குது, மார்க்கெட்டுடைய கண்டினியூஷனே, மார்க்கெட்டுடைய ஆதிக்கமே இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸில் மட்டும்தான் மார்க்கெட் லோ வால்யூம் கொடுத்து ரன் ஆகுதுன்னா ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஸோ 2 லைவ் அசெட் எடுத்திருக்கேன், அதே மாதிரி நான் ஒரு OTC அசெட் எடுத்துக்கிறேன். USD BRL மேபி வால்யூம் நல்லா இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இது USD BRL. ஓகேங்களா? ஓகே, ஓவரால் கன்சாலிடேட் ப்ரெஷரில் இருக்குது, ரன் ஆகட்டும். நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம இந்த சார்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஃபார்ம் ஆகலை, ஒரு மர்பூஸ் கொடுத்து அடுத்து செல்லர் வராங்க. ஸோ ஸ்ட்ரக்சருக்காக வெயிட் பண்ணலாம். 2 கேண்டில் கூட ரன் பண்ண விடலாம். சரிங்களா? கூட ஒரு சார்ட் கூட எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இவ்வளோ சார்ட்டையும் எடுத்து வச்சு எல்லா சார்ட்டையும் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? பர்டிகுலராக எந்த சார்ட்டை நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, 4 சார்ட் எடுத்துருக்கேன், 2 லைவ் அசெட், 2 OTC அசெட். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய விஷயம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 விஷயம், ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, என்ன டைமில் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குது, எல்லாமே நம்ம செக் பண்ணுறோம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என்ன பண்ணணும், 1 ஹவரில் போய் ட்ரெண்ட் அனலைஸ் ப்ளஸ் கரண்ட் டைம் ப்ரெஷர். எஸ், ட்ரெண்ட் அனலைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட் அனலைசிஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1 மினிட்டில் உங்களால் அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. விஷயம் புரியுதுங்களா? 1 மினிட்டில் உங்களால் அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. மார்க்கெட் செல்லருடைய ஃபார்ம் கொடுக்குது, சப்ளை வராங்கன்னு சொல்கிறதுனால இது டவுன் ட்ரெண்ட் ஆகாது. 4 கேண்டில் பையர் போகிறதுனால மார்க்கெட் பையருடைய ட்ரெண்ட் ஆகாது. தெளிவாக புரியுது? ஸோ ட்ரெண்டுங்கிறது வேறு, கண்டினியூஷன் அப்படிங்கிறது வேறு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது வேறு. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ட்ரெண்ட் அனலைஸ்னு சொல்லும்போது ஒரு மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் எனக்கு ஹையில் இருக்கா இல்லை லோவில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ப்ரைஸை லாங் டேர்மில் அனலைஸ் பண்ணணும். லாங் டேர்ம்னு சொல்லும்போது 1 டே, 4 hour, 2 hour இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன்ஸை தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 1 hour சார்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ட்ரெண்ட் அனலைஸுக்காக 1 hour சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். 1 hour சார்ட்டில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம். அது கூடவே சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய இன்னொரு அனலைஸ் என்ன, கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர். கரண்ட் டைமில் என்ன நடந்துகிட்ருக்கு, கரண்ட் டைம் கேண்டிலுடைய ப்ரெஷர் என்ன, பை சைடுக்கு இருக்கா செல் சைடில் இருக்கா. ட்ரெண்டு பையருக்கு இருந்தாலும் கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் பையருக்கு இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதில் செல்லருக்கான ப்ரெஷர் இருக்கும். ரீசன் என்னவாக இருக்கும், ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன்ஸ், அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட் அனலைஸ் போயிட்டு மார்க்கெட்டுடைய ட்ரெண்டுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம்,
ரெண்டாவது கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷரை தெளிவாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் மார்க்கெட்டை 1 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சார்ட் வந்து நமக்கு 1 ஹவரில் வந்துடுச்சு. இப்போ ஒரு ட்ரெண்டை பிடிக்கலாமா? மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது? என்னென்னு எடுத்துக்கலாம் மார்க்கெட்டை? உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். இப்போ எல்லா ரிஜெக்ஷன் ஏரியாவும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எல்லா ப்ரைஸும் ஒவ்வொரு ப்ரைஸ் கூடயும் தெளிவாக சம்மந்தப்பட்டு ரன் ஆகிருக்கு. இப்போ நான் இதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு போக போகிறதில்ல. இதில் இப்போ நான் ட்ரா பண்ண விஷயங்கள் ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் இங்கே தெளிவாக எடுத்திருக்கு. கன்சாலிடேட்டில் ப்ரைஸ் இல்லை. நல்ல ஒரு ஹை கொடுக்குதுன்னா அதுக்கேற்ற லோவர் கொடுக்குது. பாத் ப்ரெஷர் ஆர் சேம். அதாவது ஒரு ப்ரைஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இங்கே தெளிவாகவே ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள், எந்த அளவுக்கு பையருக்கான ப்ரைஸ் மார்க்கெட்டில் பை ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக செல்லருக்கான ப்ரெஷர் ப்ரைஸ் பேலன்ஸிங். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷனுக்கான லெவல்ஸ் கிளியராக இருக்கும், ப்ரைஸ் ரிவர்சல் கிளியராக இருக்கும். ஸோ இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. நார்மலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை மட்டும் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ தெளிவாக கவனிங்க. பையர் எந்த அளவுக்கு இங்கே வேல்யூ கொடுத்து போகிறாங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் யார் இருக்கா? செல் சைட். செல்லர் எந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்து போகிறாங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் யார் இருக்கா? பை சைட். அப்போ கரண்ட் டைம் கேண்டில்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரொம்ப ப்ரீவியஸ் போக வேண்டாம். இங்கே மார்க்கெட் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? ஒரு ஸ்விங் ஒரு ஸ்விங் லோ இருக்குது, ஒரு ஸ்விங் ஹை இருக்குது. மார்க்கெட் யாருக்கான ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு? பை. ஸோ இந்த பையருக்கான மூவிங்கில் நம்ம என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பையருடைய மொமெண்டம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அகெயின் சொல்கிறேன், ஒரு பையருடைய மொமெண்டம் ப்ரைஸ் கண்டினியூஷன் நடக்குதுன்னு சொல்லும்போது அந்த பையரில் செல்லர் என்ட்ரி ஆகக்கூடிய ஏரியாவை ஃபஸ்ட்டு என்ட்ரி அனலைஸ் பண்ணணும். தென் செல்லர் வரும்போது பை என்ட்ரி நடக்கக்கூடிய லெவலில் அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ப்ரைஸில் எங்கே ரிவர்சல் ரிஜெக்ஷன் ப்ரெஷர் கிடைக்குங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இதை பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. கரெக்டாக? ஸோ பாயிண்ட்டை கவனிங்க. இங்கேருந்தே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பையர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த லெவலில் யார் என்ட்ரி ஆகிறா? யாருக்கான ப்ரெஷர் இருக்குது? செல்லர்ஸ் ப்ரைஸ் ப்ரெஷர். எஸ்பிபி, செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர். தெளிவாக புரியுது. தென் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் செல்லரை கொண்டுட்டு வரும்போது நெக்ஸ்ட் கேண்டில் யார் தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் ஆகுறாங்க? செல்லர். பட் செல்லர் ட்ராப் ஆகாமல் இந்த ஒரு பர்டிகுலரான லெவலில் யாருக்கான ப்ரெஷர் இருக்குது? பையர். அகெயின் டாப்லேருந்து செல்லர் ப்ரெஷர் கொடுக்கும்போது செல்லர் ரிவர்ஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த லெவல்லேருந்து ஸ்ட்ராங்கான என்ட்ரி யாருக்கு கிடைக்குது? பையர் ப்ரைஸ் ப்ரெஷர். அப்போது செல்லர் எனக்கு டீப்பான ஒரு ப்ரைஸ் கண்டினியூஷன் கொடுத்து ட்ராப் ஆகும்போது கூட அதை ரிஜெக்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த லெவலில் யாருக்கான ப்ரெஷர் இருக்குது? யாருக்கான ப்ரெஷர் இருக்குது? யாருக்கான ப்ரெஷர் இருக்குங்க? பையர்ஸோட ப்ரெஷர். பையரோட ப்ரெஷர் இருக்குது. தெளிவாக புரியுதா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ட்ரெண்ட் லைன் எடுத்து ஹரிசாண்டல் லைன் எடுத்து இந்த லெவலில் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்டை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். சரி, செல்லர் வரும்போது பையர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய லெவல் எல்லாத்தையும் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த டாப் லெவல் அப்படிங்கிறது பையர் போகும்போது செல்லர் ப்ரெஷர் என்ட்ரி கொடுத்த லெவல். அப்படின்னா இந்த லெவலில் யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? சாரி, ஓகே, காமன் லெவல் ட்ரா பண்ணலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, பாடி லெவலில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். தெளிவாக கவனிங்க. பையர் போகும்போது செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி கொடுக்குதுன்னா இந்த லெவலில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை பிரேக் பண்ணி இங்கே பையர் வால்யூம் என்ன ஆகுது? எக்ஸிட் ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ இந்த லெவலில் யாருக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்கும்? எஸ், இங்கேருந்து மேலே போகும்போது மார்க்கெட்டில் பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை பிரேக் பண்ணி இங்கே யார் எக்ஸிட் ஆகிடுறாங்க? யார் எக்ஸிட் ஆகுறாங்க இந்த லெவலில்? செல்லர்ஸ் ப்ரோ. அப்போது செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கான என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸை ரிவர்சல் கொடுக்குற ப்ரெஷர் நமக்கு எங்கே இருக்குது? பையர் ப்ரைஸ் ப்ரெஷர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்களா? எனக்கு செல்லர் பையரை கண்டினியூ பண்ண விடாமல் எனக்கு எப்போல்லாம் செல்லருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் ரிவர்சல் கொடுக்குறாங்களோ
அந்த ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் வரும்போதெல்லாம் மார்க்கெட்டில் பை என்ட்ரி கொடுக்கக்கூடிய லெவல் இங்கே இருக்குது. அப்படின்னா இப்போ கரண்ட் டைமில் மார்க்கெட்டுடைய கேண்டில் ப்ரெஷர் யாருக்கு இருக்கும்? எஸ். இப்போது நம்ம எடுக்கிற பாயிண்ட் 50-50 தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம அனலைஸ் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறோன்னு சொல்லும்போது அது உடனே 100%, 80% அக்யூரேசி ஆகிடாது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறீங்க. என்ன பாயிண்ட்டை பிடிக்கிறீங்க? இந்த லெவல் அப்படிங்கிறது ப்ரீவியஸில் செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுக்கும்போது அதை பிரேக் பண்ணி பையர் என்ட்ரியான லெவல், பையர் ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரியான லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரைஸ் ப்ரெஷர் இந்த கரண்ட் டைம் கேண்டிலில் 1 மினிட் சார்ட்டில் நமக்கான என்ட்ரி எப்படி கொடுத்துருக்குங்கிறத அனலைஸ் பண்ணணும். தென் அதில் நாம் கற்றுக்கிட்ட கான்செப்டை ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வைஸில் ட்ரேட் பண்ணலாம்? இந்த ஏரியாவில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட் பண்ணலாம்? பை சைட். அப்போ தெளிவாக கவனிங்க, பையர் பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆன லெவலில் செல்லர் பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்லருக்கான ப்ரெஷர் ஹையாக இருக்கக்கூடிய ஏரியா. தென் இந்த லெவல் செல்லர் ஸ்ட்ராங்காக வரும்போது பையர் ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் பையருக்கான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, பண்ணுதுன்னா எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் 1 மினிட்டுக்கு சார்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். நான் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கக்கூடிய இந்த லெவல் தான் செல்லரில் இருந்து பையருக்கு மார்க்கெட் என்ட்ரி கொடுக்கக்கூடிய லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லைனை பிரேக் அவுட் தான் எடுத்திருக்கு மார்க்கெட். கீழே ட்ராப் ஆகுறாங்க. தென் செல்லரால் கீழே கண்டினியூ பண்ண முடியல. கீழே யார் என்ட்ரி கொடுக்குறாங்க? பையர் ப்ரைஸ் ப்ரெஷர். சரி, இப்போ கரண்ட் டைமில் கண்டினியூஷன்ஸ்னு சொல்லிட்டு யாருக்கு இருக்குது? எதனால் நம்ம கண்டினியூஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 1 ஹவரில் கரண்ட் டைம் கண்டினியூஷன் யாருக்கு இருக்குது? பையருக்கா? 1 ஹவர்ல செல்லர் இருக்கு, 1 மினிட்ல செல்லர். அப்போ 1 ஹவரில் செல்லர் கிட்ட எனக்கு ஒரு ப்ரைஸ் கண்டினியூஷன் இருக்குன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒரு கண்டினியூஷன் மூவிங் இருக்குன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? பிரைஸ் அவங்க வந்து கரெக்டாக. ஸோ எனக்கு இப்போது பையருக்கான ப்ரெஷர் வேணும். அந்த பையருக்கான ப்ரெஷர் வரும்போது செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நான் பார்ப்பேன். எனக்கு மார்க்கெட் செல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, செல்லருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குன்னா இந்த பையரில் யாருக்கான என்ட்ரி கொடுப்பாங்க? நமக்கு யாருக்கான என்ட்ரி கிடைக்கும்? யாருக்கான என்ட்ரி கிடைக்கும்? எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த லைன் வைக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு ட்ரேட் பண்ணணும்ல. இந்த இடத்துல நான் இப்போ செல் ட்ரேட் பண்ணுறேன். 2 மினிட்டுக்கு நமக்கான செல் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? இது ஆக்சுவலாக நமக்கான என்ட்ரி லெவல் தானே. இப்போ ஆல்ரெடி புதுசாக பார்க்குறவங்களுக்கு டவுட் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் எதனால் செல் ட்ரேட் பண்ணணும் தெரிஞ்சவங்க எனக்கு மைக் ஆன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி இட்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அது ரெண்டாவது. எதனால இந்த இடத்துல நம்ம செல்லருக்கான என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆன்சர். ப்ரோ அவங்க பையரை வந்து பீட் பண்ணி செல்லர் வந்துட்டாங்க ப்ரோ. எஸ், சேம் தான். நீங்கள் 1 ஹவரில் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பார்த்தீங்களோ அதே தான். பையர் போகும்போது செல்லர் வரும்போது அதை பிரேக் பண்ணி கீழேருந்து பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்குது. பிரேக் பண்ணி செல்லருக்கான வால்யூம் எக்ஸிட் ஆகுது. அப்போ நமக்கான ஸ்ட்ரக்சர் 1 ஹவரில் சொல்கிற விஷயம் என்ன? மார்க்கெட் கரண்ட் டைமில் பையருக்கான ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் எங்கள் 1 ஹவரில். தென் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் கண்டினியூஷன் லாங் டைமை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இருக்குது? செல் சைடு. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் வைஸில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, மைனஸில் தான் இருக்குது. பையருக்கு ஈக்குவலாக செல்லரும், செல்லருக்கு ஈக்குவலாக பையர்ஸும் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் டைம். கரெக்டுங்களா? அப்படின்னா பையர் போகும்போது மார்க்கெட்டில் யார் என்ட்ரி கொடுப்பாங்க? யாருக்கான ப்ரைஸ் இன்வால்வ் ஆகணும்? செல்லர். செல்லர் போகும்போது மார்க்கெட்டில் யாருக்கான ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகணும்? எஸ். அப்போ செல் சைடுக்கான ப்ரெஷரும் பை சைடுக்கான ப்ரெஷரும் மார்க்கெட்டில் எனக்கு அப்ளை ஆகாமல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் கிடைக்கக்கூடாது. ஸோ இந்த லெவலில் நம்ம அதுக்கான என்ட்ரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக நம்ம லைன்லேருந்து மார்க்கெட் பை ஆகலை, பட் இந்த ட்ரேட் நமக்கு மைனஸ் தான். ஸோ உடனே 2 மினிட் எடுக்கணும், செல் ட்ரேட் போகணும், மார்டின் ட்ரேட் பண்ணணும். நோ, எனக்கு பையருக்கான ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் நமக்கு தெரியும். மார்க்கெட்டை நம்ம பிடிக்கணும், மார்க்கெட்டுடைய மூவிங் நமக்கு தெரியணும். பையருக்கான கேண்டில்ஸ்டிக் எனக்கு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. செல்லர் ப்ரெஷர் என்ட்ரி ஆகும்போது ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வரோம், வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர். இங்கே நீங்கள் மார்டின் ட்ரேட் போகணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரைஸோட ஃபைட்டிங்கை பொறுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒரு 2 மினிட்டுக்கோ இல்லை 1 மினிட்டுக்கோ உங்களுடைய என்ட்ரியை நார்மலாக ப்ளேஸ் பண்ணலாம். உடனே மார்டின் ஸ்ட்ரக்சர் போகக்கூடாது. 100 ரூபா போடுறோம், உடனே 200 ரூபா போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. 100 ரூபா போடுறோமா, சரி ஓகே, அடுத்த ட்ரேடில் ஒரு 150 ரூபா 140 ரூபா போட்டு அந்த ட்ரேடை ரெக்கவர் பண்ணலாம். எதனாலனா இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் எடுத்து எக்ஸிட் ஆகலை ஃபஸ்ட்டு.
இங்கே நமக்கு செல்லருக்கான ப்ரெஷர் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில்லே கவனிச்சிட்டோம். ஸோ இங்கே நமக்கு ஒரு செல் என்ட்ரி வேணும், ஒரு செல்லருக்கான ப்ரைஸ் ரிவர்சல் வேணும், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம். அதை கொடுத்துட்டு நமக்கு ப்ரைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பையருக்கான ப்ரெஷரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இங்கே ஆக்சுவலாக 1 மினிட்டுக்கு என்ட்ரி போட்டிருக்கணும், பட் பரவாயில்ல 2 மினிட்டுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவர்சல் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போது தெளிவாக கவனிங்க, 1 ஹவரில் நம்ம அனலைஸ் பண்ணதுபடி செல்லர் வரும்போது பையர் ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி கொடுக்கக்கூடிய லெவலில் பையருக்கான என்ட்ரி கிடைக்கிது. பையருக்கான கேண்டில் 1 ஹவரில் கரண்ட் டைம் செல்லருக்கான கேண்டில் கண்டினியூஷனில் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷனில் பையர் போய் செல்லர் ரிவர்ஸ் ஆகுறாங்களா நம்ம ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரேடுக்கான ரிசல்ட் நமக்கு இப்போதைக்கு இங்கே பாசிட்டிவில் தான் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு கேண்டிலே நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கணும். ஆக்சுவலாக அது கேப் டவுன் ஆகி பையருக்கு மூவ் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு செல்லர் ப்ரொஜெக்ட் ஆயிருக்காங்க. பரவாயில்ல, மேபி இதில் நமக்கு ஒரு மைனஸ் கிடைக்கிது அப்படின்னாலுமே ஸ்ட்ரக்சர் வைஸில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் என்ட்ரி அங்கே கிடைக்குதுங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஒரு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரில் நமக்கான என்ட்ரி நமக்கான ப்ரைஸ் ரியாக்ஷன் எப்படி கிடைக்குதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, இப்போ இங்கே எடுத்த ட்ரேடு நமக்கான மார்ஜினுக்கு கீழே முடியுதா எப்படிங்கிறத பார்ப்போம். நான் எடுத்த ட்ரேட் மேபி மைனஸ், நம்ம 1 மினிட்ல எடுக்கக்கூடியது ஆக்சுவலாக 2 மினிட் எடுத்திருக்கேன் ட்ரேட் லாஸ். பட் எனக்கு லெவல் என்ன ஆகலை, பிரேக் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு ப்ரைஸுக்கான ப்ரெஷர் யார் சைடுக்கு தான் இருக்குது, யாருக்கு தான் இருக்குது, நோ, செல் சைடுக்கு தான் இருக்குது. இன்னுமே இந்த லெவல் நமக்கு ப்ரைஸ் பிரேக் அவுட் எடுக்கல. ஓகேங்களா, அப்போ எனக்கு செல்லருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்குறாங்களா, பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா செல் சைடுக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, இப்போது அனலைஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 hour எனக்கு கீழே இருந்து பையருக்கான ப்ரெஷர் டீப்பான என்ட்ரி. அப்போ நம்ம கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் பார்க்கும்போது ப்ரீவியஸ் கேண்டில் பையருக்கான ப்ரெஷர்னு பார்த்தோம், பை சைடு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நான் பையர் போகும்போது செல்லர் ட்ரேட் எடுத்து எதெல்லாம் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர் கிடைக்குமோ அதில் ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ட்ரேட் நமக்கு பாசிட்டிவில் முடியக்கூடியது தான், ஸ்ட்ரக்சர் நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் ட்ரேடில் நமக்கு தெளிவான ட்ரேட் என்ட்ரி கிடைக்கல. சரிங்களா, இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் நான் இங்கே ட்ரேட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன ட்ரேட் பண்ணுவோம்னா ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும், நம்ம பை பண்ணுவோம். எதுக்காக பை பண்ணுவோங்கிற ஸ்ட்ரக்சர் யாருக்காச்சும் தெரியுதா? கண்டினியூஷன் பையர்ல இருக்கும், கரண்ட் ப்ரெஷர் பையருக்கு ரெண்டு கண்டினியூஸ் கிரீன் கேண்டில் வந்துருக்கும். என்ன கான்செப்ட் வச்சுட்டு போகிறோம், என்ன கான்செப்ட்? எஸ், தென் இந்த லெவல் நமக்கு என்ன இருக்குது, பிரேக் ஆகி பையருக்கான வால்யூம் போயிருக்கு. அப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செல்லருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் செல்லருக்கான ப்ரெஷர். அதே மாதிரி பையருக்கான ப்ரைஸ் கண்டினியூஷன் எனக்கு வேணும். மார்க்கெட் நம்மளை என்ன பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ட்ரேட் வந்து கண்டினியூவான ஒரு மூவிங் கொடுக்குதா, இல்லை லாஸ் கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்து லாஸ் கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கா? எஸ். ஸோ வரிசையாக நம்ம லாஸ் பண்ணுறோம். ஒரு 4 ட்ரேடு 3 ட்ரேட் லாஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். கரண்ட் டைம் கேண்டில் ட்ரெண்ட் வைஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லும்போது ப்ரைஸுடைய ஸ்ட்ரக்சர் வைஸ் கான்செப்ட் வைஸில் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா, அப்போது இங்கே நம்ம எடுக்கக்கூடிய கான்செப்டோட நேம் தான் வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் என்ட்ரி போட்டோம்ல, அது மட்டும் வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட். வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர்னு சொல்லும்போது தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்லேயும் சரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் சரி இங்கே நம்மளால் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பட் ரிஜெக்ஷன் லெவல்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போது வரிசையாக லாஸ் பண்ணதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மேக் பண்ணி கொண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செல் சைட் கண்டினியூஷன் 1 hourல இருக்குது, லாங் டைமில். தென் கீழே இருந்து செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்களா, வால்யூம் ப்ரெஷர் வைஸ்லன்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஒரு செல் ட்ரேட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கான ஆன்சர் நமக்கு பாசிட்டிவில் தான் கிடைக்கிது. அப்படின்னா மார்க்கெட்டில் வால்யூமுடைய ரிஜெக்ஷன் லெவல்ஸுக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேவா, இப்போது ப்ரைஸ் இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், அகெயின் வால்யூம் ப்ரெஷருக்காக வெயிட் பண்ணுறேன். இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைஸ் எனக்கு பை சைடு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது, பையருக்கான ப்ரெஷரில் இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர் கான்செப்ட் வைஸில் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், எஸ். அப்போது எனக்கு கரண்ட் டைமில் லாங் டேர்ம் ப்ரைஸ் அப்படிங்கிறது பை சைடு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. ஸோ நமக்கான லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம்.
ஒரு பிரேக் அவுட் ஏரியாவுக்கு, சாரி ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஏரியாவுக்கு. இந்த லெவலில் எனக்கு செல்லருக்கான ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி பையருக்கான ப்ரைஸ் நமக்கு ரிவர்ஸ் கொடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணுறேன், லெவல் பிரேக் அவுட் பிரேக் எடுக்கும்போது நான் பை பண்ணிட்டேன். காமன் லெவலில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, எடுத்துருக்கலாம், சரி பரவாயில்ல, பொறுமையாகவே போகலாம், கேண்டில்ஸ்டிக்காக வெயிட் பண்ணியே போகலாம். ஓகே பை. இப்போது ஒரு பையருக்கான ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லும்போது இந்த லெவலில் நமக்கு யாருக்கான ப்ரைஸ் என்ட்ரி வேணும்? அவ்வளோதான். இப்போது இங்கே கான்செப்டை என்ட்ரி பண்ணியிருக்கோம். அப்போ மார்க்கெட் எனக்கு பை சைடு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது, பையருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தேவை இந்த ஒரு பர்டிகுலரான இடத்துல செல்லர் வரும்போது பையர் ப்ரைஸ் ப்ரெஷர். இது நமக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ட்ரி பண்ண லெவல் அப்படிங்கிறது பையருக்கான வால்யூம் ப்ரெஷர் என்ட்ரி கொடுக்கக்கூடிய லெவலா அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு தெளிவாக தெரியணும். என்ட்ரி கிடைக்குதா? செல்லரில் உங்களுக்கு பையருக்கான ப்ரெஷர் கிடைக்குதா? இது ஃபஸ்ட்டு. அப்போது தெளிவாக கவனிங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணோம். யாருக்கான ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணோம்? செல் சைடுக்கா? அப்போ செல் சைடுக்கான என்ட்ரி ப்ளேஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரெஷர் இருக்குது. அப்போது அந்த பையருக்கான ப்ரெஷருக்கு ஆப்போசிட்டாக நான் ட்ரேட் பண்ணுறேன்னா ஆன்சர் இருக்குது. பட் அந்த ஆன்சர் எப்படிப்பட்ட ஆன்சராக இருந்துச்சு நமக்கு? அடுத்த கேண்டில் ஒரு 2 கேண்டில், ஒரு எக்ஸ்ட்ரா கேண்டில் கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி, ஒரு 2 கேண்டில் ஃபைட் பண்ணுற மாதிரி, இந்த ஸ்ட்ரக்சரை தான் சொல்கிறேன். இங்கே நமக்கு ரிவர்சல் கிடச்சிருக்கணும் இந்த பையருக்கு அப்புறம். பட் நெக்ஸ்ட் ஒரு ஃபைட்டிங் கேண்டில் கொடுத்து அதுக்கப்புறம் ரிவர்சல் கொடுத்து ஒரு பையர் செல்லர் செல்லர் செல்லர்னு கொடுத்து மார்க்கெட்டை நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணுது. அப்போது எனக்கு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சருக்கான ப்ரெஷர் யார்கிட்ட இருக்குது? ரிஜெக்ஷன் ப்ரெஷருங்கிறது லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தது யாருக்காக? யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக? பை சைடு, கரெக்டுங்களா? அப்போ பையர் போகும்போது செல்லருக்கான ப்ரெஷரை மார்க்கெட் நமக்கு ஷோ பண்ணிட்டு தான் மார்க்கெட் யாருக்கான ப்ரைஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறான்? பை சைடு. அப்போ நான் செல் ட்ரேட் பண்ணுறேன், அது எனக்கு ஆன்சர் கொடுக்குது. பட் என்னுடைய டைம் ஃப்ரேமுக்கு அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் பை பண்ணுறேன், மார்க்கெட்டுக்கான ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வைஸ்லேயே நான் பை பண்ணுறேன், அங்கேயும் எனக்கு ஆன்சர் கிடைக்கிது. பட் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குது? தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கா, குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கா? தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கா, குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ ஃபஸ்ட் இங்கே உங்களுக்கு தேவை என்னென்னா, செல்லர் வரும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் என்ட்ரி அது பையராக தான் இருக்கும். செல்லர் வரும்போது பை என்ட்ரி நடக்கணும். அந்த என்ட்ரி இங்கே நடக்கணும். அது என்ட்ரி நடக்காமல் செல்லர் இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பையர் மேலே போய் ட்ரேட் ப்ராஃபிட் ஆனாலும் அது தப்பு தான். நெக்ஸ்ட்டு ட்ரேட்ஸில் நமக்கு மைனஸ் கிடைக்கும். அதே விஷயத்தை நம்ம இந்த சார்ட்டில் ஃபாலோ பண்ணுறோம் சொல்லும்போது. ரெண்டாவது ரிஜெக்ஷன், ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வேணும். செல்லர் வரானா செல்லருக்கான ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி பையருக்கான ப்ரைஸ் என்ட்ரி வேணும். மூணாவது இந்த ப்ரைஸ் என்ட்ரியும் ரிஜெக்ஷன் லெவலும் கிளியராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த 3 விஷயம் நமக்கு மார்க்கெட்டில் தெளிவாக வேணும். ப்ரைஸ் நீங்கள் ஒரு லெவல் ட்ரா பண்ணுறீங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த லெவலில் எனக்கு பையருக்கான ப்ரெஷர் இருக்கும், செல்லருக்கான ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்து ட்ரா பண்ணுறோம். இங்கே பையர் போகும்போது செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்குது, அந்த செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷரை பிரேக் பண்ணி இங்கே பையர் வால்யூம் நமக்கு எக்ஸிட் ஆகுது. அப்போ இந்த லெவலில் யாருக்கான வால்யூம் ப்ரெஷர் அதிகம்? பையர் ப்ரைஸ் ப்ரெஷர், பையருக்கான வால்யூம் ப்ரெஷர் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது இங்கே எனக்கு எக்ஸிட் ஆன பையர் ப்ரெஷர் இங்கே கிடைக்கிறதுக்காக ட்ரேட் பண்ணுறேன். தட்ஸ் இட். வேறு இங்கே நம்ம எக்ஸ்டென்ஷனாக எதுவுமே பண்ண போகிறதில்ல, சாரி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த என்ட்ரி எடுக்கிறோம், நமக்கான ட்ரேட் கிடைக்கிது, என்ட்ரி கிடைக்கிது, ப்ராஃபிட் பண்ணுறோம், அவ்வளோதான். பையர் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரெண்ட் வைஸில் அனலைஸ் பண்ணதை வச்சு, கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷரை வச்சு, தென் மறுபடியும் ப்ரோ செல்லர் தான் ப்ரோ ட்ராப் ஆகுது, வெயிட் பண்ணுறேன். அகெயின் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டிங்க, நெக்ஸ்ட் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ். அப்படி எக்ஸிட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டச் எங்கே இருக்குது நமக்கு? இந்த லெவலில் எடுத்துக்கலாமா? செல்லர் வராங்க, பையர் ப்ரெஷர், செல்லர் வராங்க, பையர் ப்ரெஷர், அகெயின் செல்லர் வந்த லெவலில் பிரேக் பண்ணி யார் எக்ஸிட் ஆகிறா? பையர். அப்போ இந்த லெவலில் நம்ம ஒரு பை என்ட்ரி போகலாமா வேண்டாமா? எடுத்துக்கலாமா? ஒரு பை ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அதாவது இங்கே செல்லர் வராங்க பிக் ஃபார்ம், கீழேருந்து பையர் ப்ரெஷர், அகெயின் செல்லர் வராங்க, பையர் ப்ரெஷர், நெக்ஸ்ட்டு மார்க்கெட் செல்லருக்கு ரிவர்ஸ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸை பிரேக் பண்ணுது, தென் ப்ரைஸால் கீழே ட்ராப் ஆக முடியல, பையர் ப்ரெஷர் இந்த லெவலில் பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகுது. அப்போ இந்த லெவலில் வால்யூம் யாருக்கான ஸ்ட்ராங் ப்ரெஷரில் இருக்கும்?
ஒரு பையருக்கான ப்ரெஷர். ஸோ நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். பை சைட் என்ட்ரி கிடைக்குதா? ஃபஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் என்ட்ரி, ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குறது அதுதான், ஒரு ப்ரைஸ் என்ட்ரி. தென் அது லாஸ் கொடுக்குது, ப்ராஃபிட் கொடுக்குதுங்கிறது அதோடைய ரன்னிங்கை பொறுத்தது. நம்ம ஃபிக்ஸ் ஆனது ஒரே ஒரு விஷயம், பையருக்கான கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர். அப்போ பையர் போகும்போது செல்லருக்கான என்ட்ரி கிடைக்குமான்னு பார்த்தேன். என்ட்ரி கிடைக்குது, எனக்கான டைமில் இல்லை. இப்போ இங்கே கிடைக்கிற மாதிரி அங்கே என்ட்ரி கிடைக்கல. இங்கே செல்லர் வரும்போது பை என்ட்ரி கிடைக்கும், நான் ஒரு என்ட்ரி போடுறேன்னா இந்த என்ட்ரி எனக்கு பையர் போகும்போது செல்லரில் இல்லை. ரிவர்சல் கிடைக்கிது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் பொறுமையாக ரிவர்சல் கிடைக்குது, ஒரு ஷார்ப்பான என்ட்ரி இல்லை. அப்போ ப்ரெஷர் எனக்கு செல் சைடுக்கு இல்லை. அப்போ செல்லர் வரும்போது பையருக்கான என்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம லாங் டேர்ம் 1 ஹவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த ப்ரெஷர் எனக்கு பையருக்கான கரண்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குது அப்படின்னா அந்த பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம 2 ட்ரேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிது. செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரெஷர் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கூட கவனிங்க, நெக்ஸ்ட் கேண்டில் வரும்போது என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு செல்லர் வராங்க, பையர் என்ட்ரி கொடுக்குது. ரெண்டாவது செல்லர் வரும்போது இங்கே யாருக்கான என்ட்ரி இருக்குது? பையர் என்ட்ரி இருக்குது. இந்த என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். இந்த என்ட்ரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், ரிவர்சல். இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். ஸோ நான் இந்த கேண்டிலில் தாண்டி 2 நிமிஷத்தில் போட்டிருக்கேன். அதாவது இந்த ஒரு கேண்டில், இந்த ஒரு கேண்டில். இப்போது ரன் ஆகக்கூடிய கேண்டில் ஃபினிஷ் ஆகும்போது நமக்கு ட்ரேடுக்கான ரிசல்ட் தெரியும். நம்ம இந்த 2 கேண்டிலில் முடிகிற மாதிரி எடுக்கிறது பெட்டர். மேக்ஸிமம் நம்ம அப்படி தான் எடுக்கிறோம். அதை தாண்டி ஒரு வேளை எனக்கு டைம் ஃப்ரேம் நெக்ஸ்ட்டு 2 கேண்டிலில் முடியுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம். நமக்கான ரிஜெக்ஷன் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரோ, ரிவர்சல் ப்ரெஷர் வைஸில் எனக்கு அங்கே மூவிங் நல்லா இருக்குது, பையருக்கான என்ட்ரி நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ப்ரைஸ் நமக்கு ரிவர்ஸ் ஆகும், வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான் விஷயம். ஸோ டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நம்மளுடைய அனலைஸ். ஒரு வேளை இதில் இப்போ எனக்கு லாஸ் ஆகுது, அமௌண்ட் மட்டும்தான் லாஸே தவிர கான்செப்ட் லாஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த லெவலில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், லூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பாசிட்டிவில் மேக் பண்ணி கொண்டுட்டு வர முடியும். எனக்கு இப்போ கூட இங்கே என்ட்ரி கிடைக்குது, சிலர் வரும்போது பையருக்கான என்ட்ரி கிடைக்குது, பட் அந்த அளவுக்கு வேல்யூவாக இல்லை, பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த என்ட்ரி ஆக்சுவலாக எனக்கு இப்போ விழுந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவல் ப்ராஃபிட் இது, பட் பரவாயில்ல, லாஸ்ட் டைமில் ப்ராஃபிட் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகே, லாஸ்ட்டு 11 செகண்டில் தான் இந்த கேண்டிலில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 நிமிஷம்னு சொல்லும்போது இந்த கேண்டிலில் முடிகிற மாதிரி முடிஞ்சு போச்சு. பட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியுதா? இப்போ நம்ம இங்கே என்ன ட்ரேட் பண்ணுறோம், யாருக்கான ஸ்ட்ரக்சருக்கான ட்ரேடு, யாருக்கான ப்ரெஷருக்கான ட்ரேடு, மார்க்கெட்டுடைய ஆன்சர் எப்படி இருக்குங்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா இல்லையா, புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இந்த கான்செப்டை நம்ம என்னென்னு பார்க்குறோம், வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர். ஸோ இதோட டைம் ஃப்ரேம் வந்து 2 மினிட் தான் எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு கட்டாயம் கிடையாது. சிலர் சேம் கேண்டிலில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அடுத்த கேண்டில் 1 மினிட்டில் ட்ரேட் பண்ணுற கெயின் ஆகிற மாதிரி நிறையவே ட்ரேட் பண்ணுவீங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து. சில நேரம் 2 மினிட் எடுத்தால் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேம் எந்த மாதிரி, ஃபஸ்ட் நம்ம என்ட்ரி கிடைக்குதா, நம்ம லைன் பண்ணுற விஷயத்துக்கான ப்ரைஸ் என்ட்ரி மார்க்கெட்டில் கிடைக்குதான்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், ப்ராக்டிஸிங் டைம். ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டைமிங்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லைனா இன்னுமே நீங்கள் டைமிங் என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், நோ வரிஸ். ஓகேவா? ஸோ டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் ஆன்சர் இருந்துச்சுன்னா நமக்கு போதுமானது. இப்போ இந்த ஒரு விஷயம் இப்போ எத்தனை பேருக்கு சந்தேகத்துக்கு கொடுக்குது, வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர் வைஸில் ட்ரேட் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1 ஹவரில் ட்ரெண்ட் அனலைஸ் அண்ட் கரெக்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் அனலைஸ் எடுத்து எனக்கு இந்த என்ட்ரிஸ் மேக் பண்ணுறதுல சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறது எத்தனை பேர்? ஒன்று மைக் ஆன் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கிறீங்களா? எனி டவுட்ஸ்? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஸோ இதுலேயுமே நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்க்கும்போது ப்ரோ எனக்கு ட்ரேட் வந்து லூஸில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இது எதுவுமே 100% வின்னிங் ரேஷியோன்னு கேட்டால் இல்லை. பட் எனக்கு அங்கே என்ன தேவையான பதிலுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்ன கொஸ்டின் பண்ணுறேன்னா, இப்போ கிளாஸில் ஒரு 19 பேர் இருக்கீங்க, கரெக்டாக? 19 பேருக்கும் நான் ஒரு ஹரிசாண்டல், நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைனில் என்ன பதில் வேணும்னு தெரியும். இப்போது அந்த பதில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். டைம் ஃப்ரேம் நம்ம அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டைம் ஃப்ரேம்க்கு நம்மளுடைய மைண்டில் என்ன ரன் ஆகுது, மைண்ட் இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்குது, நமக்கு ஒரு ரன்னிங் கொடுக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது விஷயம் இல்லை. பட் அந்த ஆன்சர், இந்த ஆன்சர் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் லாங் டேர்மை மறக்கக்கூடாது. அங்கே போய்ட்டு குயிக்காக ஒரு அனலைஸ் எடுத்துடணும். அங்கே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் யாருக்கு இருக்குது, யாருக்கான ப்ரெஷர் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக தெரியுது இந்த லைன் அப்படிங்கிறது யாருக்கான ப்ரெஷர்? பையர்ஸோட ப்ரெஷர். எஸ். ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ட்ரி மிஸ் பண்ண வேண்டாம். ப்ரைஸ் என்ட்ரின கண்டினியூஷன் கான்செப்ட் வச்சுல இங்கே என்ட்ரி போகிறோம். பட் அது இன்றைக்கி வேண்டாம். இன்றைக்கி நம்ம வால்யூம் ப்ரெஷர் இன்றைக்கி நான் முடிச்சுட்றேன். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு இப்போ இந்த லைனை நீங்கள் 1 ஹவரில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த பையர் என்ட்ரி லெவல் கரெக்டாக இருக்கும். எந்த சேஞ்சஸும் பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய லெவலில் தான் நம்ம பார்த்தோம். கிளியராக இருக்கா? சிலர் வரும்போது பை என்ட்ரி ஆகக்கூடிய லெவல். ஸோ இதை நம்ம அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி என்ட்ரி எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் என்ட்ரி இங்கே நான் வச்சுக்கிறேன். இது நான் இப்படி லைன் போட்டுக்கிறேன். ஸோ செல்லர் ப்ரெஷர், செல்லர் ப்ரெஷர், செல்லர் ப்ரெஷர், செல்லர் ப்ரெஷர். பிரேக் பண்ணி பையருக்கான வால்யூம் இந்த லைனில் நமக்கு எக்ஸிட் ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ செல்லர் இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது நான் பை பண்ணிவிடுவேன். ஒரு ஏரியாச்சா பை ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம இப்போ ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஒரு ட்ரேட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று. உடனே ரொம்ப பக்கத்தில் என்ட்ரி மேக் பண்ண வேண்டாம். கிடைக்குதுன்னா ட்ரேடில் இருக்கும். சரி, இப்போ இந்த லெவலில் நான் வச்சுக்கிறேன். இங்கே என்ன ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம்? பட் இங்கெல்லாம் 2 மினிட்டுக்கு என்ட்ரி ப்ளேஸ் பண்ண வேண்டாம். 1 மினிட்டுக்கு ப்ளேஸ் பண்ணாலே போதும். 2 மினிட்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இல்லைன்னு இல்லை, ப்ராக்டிஸிங் டைம் ஃப்ரேம் 2 மினிட் வச்சுக்கோங்க. அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நீங்கள் டைமை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ 2 ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன். செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்கக்கூடிய லெவலில் பிரேக் பண்ணி இங்கே பையர் எக்ஸிட் ஆகிறான். ஏன்னா இந்த கண்டிலையும் செல்லர் ப்ரெஷர் தான் ஃபஸ்ட்டு வருது. அது பிரேக் பண்ணி பையர் வால்யூம் எக்ஸிட். ஸோ இந்த லெவலில் பையருக்கான ப்ரெஷர். அகெயின் அந்த லெவலில் மார்க்கெட் ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நான் பை தான் பண்ணுறேன். சாரி, மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த என்ட்ரி நம்ம எங்கே எடுத்திருக்கணும், எடுத்திருந்தால் அந்த லெவல்லேருந்து யாருக்கான ப்ரைஸ் என்ட்ரி கிடச்சிருக்குங்கிற விஷயம் இப்போ தெளிவாக புரியுதா? எனக்கு தேவை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா போதும். இப்போ இங்கேருந்து மேபி நெக்ஸ்ட்டு செல்லர் வரலாம், இந்த டேல் லூஸ் ஆகலாம், அதை விட்டுடுவோம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் என்ட்ரி உங்களுக்கான காமன் ப்ரைஸ் என்ட்ரி லெவல்லேருந்து கிடைக்குதா இல்லையா? முதல் பதில் இதுதான். கிடைச்சதா? ஆன்சர்ஸ் கிடைச்சதா இல்லையா? எஸ். ஸோ நாம் இந்த ஒரு கான்செப்டில் புரிஞ்சுக்கிறது ப்ரைஸை. ஓகேங்களா? பையர் போகும்போது செல்லர் வந்தால் எடுத்துடலாம், நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கான ரிசல்ட் இருக்குது. பட் எனக்கு அது லூசிங்கில் இருக்குது, லாஸில் இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தா ஓகே கரண்ட் டைமில் எனக்கு பையருக்கான ப்ரெஷர் தான். அப்போ நான் பையர் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லும்போது சேம் கான்செப்டை தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் எனக்கு கிடைக்கக்கூடிய பதில் தெளிவாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எடுத்தது 3 என்ட்ரி. பையர் ப்ரைஸ் ப்ரெஷரில் நம்ம எடுத்தது 3 என்ட்ரி. அந்த 3 என்ட்ரியும் லூஸ் ஆர் ப்ராஃபிட்டாக விட்டுடுங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த லெவலில் கிடைக்கக்கூடிய என்ட்ரி. எனக்கு இந்த லெவல் வரும்போது செல்லரில் பையர் என்ட்ரி ஆவான்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தப்பாக இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சி ப்ரோஜனம் கிடையாது. விஷயம் புரியுதா? ஸோ இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட மாட்டோம். ட்ரேட் அதிகமாக மைனஸ் பண்ண மாட்டோம். அப்படியே மைனஸ் ஆகுதுனாலும் என்னுடைய ப்ரைஸ் என்ட்ரி அங்கே இல்லைங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுப்பீங்க. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணுவீங்க. இது இல்லைன்னா கஷ்டம். அதை நான் சொல்லிடுறேன். புரிதலுங்கிறது இதுதான். மேபி இங்கே லூஸ் ஆகலாம். இப்போ கிளாஸ் டைம்லேயுமே ப்ராஃபிட்டை பார்த்து தான் நீங்களுமே சரி ஓகே இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. மேபி நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது இந்த விஷயம் மைனஸ் கொடுக்கலாம். நான் சொல்கிற விஷயம் புரியுதா? பட் கான்செப்ட் என்ன, எனக்கான ப்ரைஸ் என்ட்ரி அங்கே கிடைக்குதா இல்லையா? ஸோ நான் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுவேன். ட்ரெண்ட் அனலைஸில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு ப்ரைஸ் கண்டினியூஷன் செல்லர் வரான் ப்ரோ, செல்லர் வரும்போது அங்கே பையருக்கான என்ட்ரி கிடைக்குதுன்னு ஒரு அனலைஸ் உங்களுக்கு கிடைக்கிது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது இல்லாமல் 1 ஹவரில் ப்ரைஸ் கன்சாலிடேட்டில் இருக்குது. இந்த ட்ரேட் நீங்கள் எடுத்தால் வேல்யூவான பதில் கிடைக்குமா? ப்ரைஸ் ஒரு மொமெண்டம் ஒரு கண்டினியூஷன் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் தெளிவாக இல்லாமல் இங்கே ப்ரைஸ் பையர் செல்லர்னு லாங் வீக்கோட கேண்டில் ப்ரெஷரோட இங்கே 1 ஹவரில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 மினிட்டில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதில் கிடைக்குமா கிடைக்காதா? எஸ், ப்ராஃபிட் கிடைக்காம இருக்காது. ஹரி ப்ரோ சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ரன் ஆகும். ஸோ குழப்பம் வரும். எதுக்காக ரன் ஆகுதுங்கிற குழப்பம் வரும். இப்போ நம்ம இங்கே இன்னொரு பைக் கூட பண்ணலாம். ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ரெக்கவர் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டாம். இன்றைக்கி பேசிக்லேயே போவோம். மேபி இங்கே லூஸ் கிடைக்கும், லூஸ் ஆகாதுன்னு இல்லை, பட் ரெக்கவர் மெத்தட்ஸும் இருக்குது. நான் இங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணல, பட் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் உங்களுக்கான ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த லெவலில்?
காமன் லெவல் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர். இங்கே நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? பையர் பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலில் யாருக்கான வால்யூம் ப்ரெஷர் இருக்குது? கரெக்டாக பை சைடு வால்யூம் ப்ரெஷர். ஸோ இந்த லெவலில் உங்களுடைய என்ட்ரி யாருக்கான என்ட்ரியாக இருக்கும்? யாருக்கான என்ட்ரியாக இருக்கும்? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான அக்யூரசி. ப்ராஃபிட் கிடைக்கிறது அக்யூரசி கிடையாது. நீங்கள் இந்த லெவலில் பை என்ட்ரி ஆகும், இந்த லெவலில் செல் என்ட்ரி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் அனலைஸ் எடுக்கிறீங்க தெரியுமா, அதுதான் உங்களுக்கான அக்யூரசி. அதை பொறுத்து தான் உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ நல்லாயிருக்கும், வின்னிங் ரேஷியோ. புரிஞ்சுதுங்களா? இப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, இப்படியெல்லாம் பண்ணி நீங்கள் வந்துட்டு பெரிய இது அப்படி இப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்கள் அப்படி எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்படியெல்லாம் பண்ணுறது மூலமாக மார்க்கெட்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுப்பீங்க. கேம்லிங்னா என்ன, ட்ரேடிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போது டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். சரி, இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்? ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணி எனக்கு தெளிவாக சொன்னீங்கன்னா நான் ரீப்ளை பண்ணிவிடுவேன். சாரி, திருத்தி சொல்லிடுவேன். எனி டவுட்ஸ்? அபி ப்ரோ, அஜித் குமார், ஆகாஷ், ஆண்டனி லோபஸ் ப்ரோ, உங்களுக்கு எப்படி கிளியர் ஆச்சா? ஆல்ரெடி கிளாஸில் இருந்தவங்களுக்கு இது தெரியும். ஏன்னா இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர் கான்செப்ட்டுங்கிறது ஒரு மாதமாக வச்சு நெருக்கியிருப்பேன். ஏன்னா இது நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடியது. அந்த 1 hour கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர், தென் அந்த ஸ்ட்ரக்சர் 1 hour ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெளிவாக பிடிச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பொறுமையாக ட்ரேட் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த டே நிதானமாக பண்ணால் ப்ராஃபிட் உங்களுக்கு தான். அதே சமயத்தில் லாஸ் பண்ணுறோமா ஏற்றுக்கலாம். நமக்கு ஆன்சர் இல்லாமல் லாஸ் ஆகுதா, அந்த டைமில் ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. டவுட் இருக்கிறவங்க ஒன்று கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஓகேங்களா? இஃப் கிளாஸை மிஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, நான் நாளைக்கு கிளாஸில் அடுத்தடுத்து வரும்போது இது கிளியர் பண்ணுவேன். சொல்லுங்கள் ப்ரோ. ராஜா ப்ரோவா? ப்ரோ அந்த ஹரிசான் லைன் போட்டுருக்கீங்களா ப்ரோ? அந்த ஹரிசான் லைன் அந்த விக்குக்காக வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஒரு ரெட் கேண்டில்ல. ஆமாம். அந்த இது வந்து எதுக்காக ப்ரோ அந்த இது நம்ம காமன் லெவல்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல இருந்து ராஜா ப்ரோ இவ்வளோ போயிருக்காரு, நிஷாந்த் இவ்வளோ போயிருக்காரு, விக்னேஷ் இவ்வளோ போயிருக்காரு, அப்புறம் அரவிந்த் இவ்வளோ போயிருக்காரு அப்படின்னா இதில் எல்லாருமே ரீச் பண்ண லெவலில் நம்ம காமன் லெவல்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம்? இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். கரெக்டாக இது வரைக்கும் எல்லாருமே ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரைஸுங்கிறது இது வரைக்கும் பர்ஃபெக்டாக ரீச் பண்ணிவிடுது. அதுக்கப்புறம் தான் கூடுதல் குறைவு இருக்குதுன்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ காமனாக ப்ரைஸ் ரீச் பண்ணக்கூடிய லெவலில் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? ஒரு காமன் லெவலில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் இதில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே பையரும் ரீச் பண்ணியிருக்காங்க, செலரும் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான காமன் லெவல் இந்த ஏரியா. ஸோ மொத்தமாக போட்டிருக்கேன். இது வரைக்கும் ப்ரைஸ் கரெக்டாக ரீச் பண்ணிவிடுது. பாடி லெவலில் ட்ரா பண்ண வேண்டாம், பாடி லெவல் வேண்டாம், காமன் லெவல்லே நீங்கள் போட்டுப்போம். ஓகேவா? காமன் லெவலுக்கு ஆன்சர் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்க. அதே மாதிரி தான் சொல்லுங்கள். முருகதாஸ் சொல்கிறது கரெக்ட் தான், சொல்லுங்கள். அதே மாதிரி தான் ப்ரோ மேலேயுமே கரெக்டாக அந்த காமன் லெவல் ட்ரா பண்ணியிருந்தா அந்த இடத்துல ஓகே. ஸோ ஒரு நிமிஷம், இங்கே ஏதோ தண்ணி பிடிக்கிறாங்க போல், நீங்கள் பேசுறது கேட்கல. ஒரே ஒரு நிமிஷம். ஏதாச்சும் சவுண்டு உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கா? ஏதாச்சும் சவுண்ட் கேட்குதா? இல்லை ப்ரோ, கேட்கலையே. ஓகே, நான் ஏர்ஃபோன் போட்டிருக்கேன், கேட்கல. நான் இது பண்ணியிருக்கேன், ஸ்பீக்கர் போட்டு வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம். சரி, போக மாட்டாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் கேளுங்க ப்ரோ, டவுட் கேளுங்க. ஒன்றும் ப்ரோ, அப்புறம் அதே மாதிரி காமன் லெவல் ட்ராப் பண்ணால் தானே ப்ரோ இப்போ மேலேயுமே ட்ராப் பண்ணால் அந்த ரிசல்ட் கிடச்சிருக்கோம்ல. இப்போ ட்ராப் பண்ண லைனுக்கு மேலே ஒரு ரெட் கலர் கேண்டில் இன்பிட்வீன் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதை சொல்கிறீங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன். எஸ். இப்போ மார்க் பண்ணியிருந்தா கூட மேலே கிடச்சிருக்கோம் இல்லையா? எடுத்துருக்கலாம். ஆனால் ரொம்ப பக்கத்தில் வேண்டாம். நான் அகைன் சொல்கிறேன், ஒரு மொமெண்டம் வைஸ்லேயே அடுத்தடுத்து ப்ரைஸில் எடுக்க வேண்டாம். இப்போ ஒரு மொமெண்டமாக ஃபார்ம் ஆகுது, ஒரு ப்ரைஸ் கன்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு சொன்னால் இது ஓகே. ஆனால் எல்லா நேரமும் இது வேலிடாக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நான் எடுத்துக்கலாம், வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப பக்கத்தில் வேண்டான்னு சொல்கிறேன்.
புரியுதா? எஸ் எஸ் மேபி வந்து அது அடுத்தடுத்து கீழே வந்து அந்த இடத்துல ஒரு பேஸ் லைன் ஒர்க் ஆகலாம். ஆமாம். ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்த என்ட்ரிஸ் ப்ளஸ் இந்த ஒரு என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் புரியாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இந்த இடத்துல நம்ம பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் எதனால் எதிர்பார்த்தோம், எதனால் இந்த ஆன்சர் கிடச்சிது, ஒரு ஐடியா கிடச்சதில்ல? எனி டவுட்ஸ்? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா இப்போதைக்கு? மேக்ஸிமம் 1 ஹவரை தெளிவுபடுத்திக்கோங்க. அந்த கரண்ட் டைம் கேண்டில், தென் அந்த லாங் டேர்ம் ப்ரைஸ் நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இதெல்லாம் அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா வந்து ஒரு வாரம், ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் மாதிரி இதுக்கு டைம் கொடுத்து பாருங்கள். நார்மலாக உங்களுடைய லைவ் ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 5 ட்ரேட் டைம் கொடுங்க, நல்லாயிருக்கும். எனி டவுட்ஸ்? மோர் டவுட்ஸ் ஏதாச்சும்? ஓகே டன். இப்போது புதுசாக ஜாயின் பண்ணவங்க மேபி யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? புதுசாக ஜாயின் பண்ண எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க. ராஜா ப்ரோ. இருக்கு ப்ரோ. கேளுங்க. அந்த ஹரிசாண்டல் போய் அந்த ஹரிசாண்டல் லைன் எடுக்கிறோம்ல ப்ரோ. அகைன் சொல்லுங்கள், கேட்கல. ஹரிசாண்டல் இல்லை ப்ரோ, இப்போ 1 ஹவரில் 1 மினிட் சார்ட்டில் நம்ம இது பண்ண முடியாதுன்ட்டு 1 ஹவர் சார்ட்டுக்கு போகிறோம் ப்ரோ. 1 ஹவர் சார்ட்டில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். ஆமாம், அனலைஸ் பண்ணிட்டு கரண்ட் கேண்டிலில் மார்க் பண்ணுறோம்ல ப்ரோ. ஆமாம், கரண்ட் கேண்டில்ஸ்டிக் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை பொறுத்து மார்க் பண்ணுறீங்க. அதை வந்து இப்போ பையர்ஸாக இருந்தால் விக்கில் வைக்கணுமா இல்லை பாடியில் வைக்கணுமா ப்ரோ? ப்ரோ அப்படி இல்லை, நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. இல்லை ப்ரோ, இப்போ நம்ம விக்கில் வைக்கிறோம்ல ப்ரோ. ஆமாம், இப்போ நான் விக்கில் வச்சுருக்கேன். ஆமாம், அது வந்து பையர்ஸுக்குன்னா எப்படி வைக்கணும் ப்ரோ, செல்லருக்குன்னா எப்படி வைக்கணும்? பொதுவாக வைக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்கிறேன். இங்கே பையர் அண்ட் செல்லர் இவங்க 2 பேருமே எப்படி இருக்காங்க, ஒரு ப்ரெஷரை ஹையில் கொடுத்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 ப்ரெஷருமே யாருக்கான ப்ரெஷர்? இது பையர் கேண்டில் தான், இது செல்லர் கேண்டில் தான், ஓகேங்களா? ஆனால் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த விக்குங்கிறது யாருக்கானது? கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்கான விக்குன்னு கேட்குறேன். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் கேட்கல, யாருக்கான ப்ரைஸ் அங்கே போயிட்டு வந்திருக்குன்னு கேட்குறேன். செல்லிங் ப்ரெஷர். செல்லிங் ப்ரெஷரா? பையர் தெளிவாக கவனிங்க. பையர் ப்ரைஸ் கீழேருந்து மேலே போகும்போது டாப்லேருந்து செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் பையரை ரிஜெக்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். அவங்க இந்த இடத்துல க்ளோஸ் வைக்காமல் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. இதில் சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் எப்படி இந்த ட்ரேட் பண்ணுவீங்க? ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் இம்பேலன்ஸ், சப்போர்ட் ப்ரைஸ் இம்பேலன்ஸ் ட்ரேட் எப்படி பண்ணுவீங்க? இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெயினே இதுதான். ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறது மெயின். எதுக்கு? அந்த கான்செப்ட்டுக்கு, அந்த ஒரு அனலைஸுக்கு. அப்படி இருக்கும்போது இதில் சந்தேகம் வரக்கூடாது. ஒரு கேண்டிலில் டாப்பில் விக்கு போகுதுனாலே பையர் தான் போய் அங்கே செல்லர் என்ட்ரி இருக்குன்னு அர்த்தம். கேண்டிலில் செல்லர் வந்திருக்கான் அப்படின்னா கீழே இருந்து பையர் என்ட்ரி கொடுத்து புஷ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ இங்கே விக்குங்கிறது செல்லருக்கான ப்ரைஸை ஃபில் பண்ணாத வேல்யூ. ஹையில் இருக்கக்கூடிய விக்குங்கிறது பையருடைய ப்ரைஸை ஃபில் பண்ணாத வேல்யூ. ஓகேங்களா? இது நம்ம காமனாக தான் ட்ரா பண்ணுறோம். இந்த 4 கண்டிலுக்குமே நான் பொதுவாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். பையர் செல்லர்னு பார்க்கக்கூடாது. கீழே இருக்குன்னா அது செல்லருக்கான கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்காத வேல்யூ. மேலேனா பையர் போய் செல்லருக்கு பையர் போய் பையருடைய வேல்யூவை க்ளோஸ் வைக்காமல் செல்லர் என்ட்ரி கொடுத்த லெவல். அவ்வளோதான். புரிஞ்சுதா? இப்போது ராஜு பிரதருக்கு கிளாஸ் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. எத்தனை நாள் கிளாஸ் வரல ப்ரோ? ப்ரோ எத்தனை நாள் கிளாஸ் வரல ப்ரோ? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஈவினிங் கிளாஸும் நைட் கிளாஸும். ஓகே ஓகே ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க ப்ரோ, சரிங்க. ஏன்னா இதுதான் கடைசியில் குழப்பத்தை கொண்டு வந்து என்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமான்னு மாற்றி விட்டுரும். புரியுதா நான் சொல்கிறது? அதுக்காக தான் வேறு ஒன்று. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ண மாதிரியான விஷயங்கள் ஓவரால் ஓகே. சந்தேகம் இருக்குங்கிறவங்க கேளுங்க, கிளியர் பண்ணிவிடுவோம். எனி மோர் டவுட்ஸ் ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ.
ஹரி ப்ரோ. ப்ரோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்ல பார்த்தோம்ல, ஆமாம். அதுல வந்து ஓகே செல்லர்ஸ் கண்டினியூஷன் கொடுத்துக்கிறாங்க. இப்போ திருப்பியும் 2 செல்லர் கொடுத்தா நம்ம வந்து சாரி 2 பையர் கொடுத்தா நம்ம வந்து செல் பண்ணிட்டேனே ஒரு கண்டினியூஷன் கொடுத்தாங்க. பொறுமையாகவே சொல்ல 2 செல்லர்ஸ் கொடுத்தாங்க. அதே தான் இப்போ வந்து ஒரு கண்டினியூஷன் வந்து செல்லர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் வந்து 2 பையர் கொடுத்தா நம்ம வந்து செல் என்ட்ரி எடுப்போம். ஆமாம். இப்போ அந்த செல் என்ட்ரி எடுத்து பிறகு மர்பூஸ் ஸ்கேன்லாம் வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? மர்பூஸ் வருதுன்னா 1 or 2 கேண்டில் ரன் பண்ண விட்டுடுங்க. நான் என்ன சொல்கிறேன், மர்பூஸ் வருதா, ஒரு கேண்டில்லேருந்து 2 கேண்டில் ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கலாம். அந்த 2 கேண்டிலும் உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் வைஸுக்கு கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ம் சாட்டர்டே ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ம் டவுட். ஓகே, வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள்? சரி ஓகே, அப்போது இதில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க. சொல்லுங்கள் மேம். நம்ம டெபாசிட் பண்றப்போ இந்த கூப்பன் கோட் 70% இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? 70% போனஸ் கோட், அது கூப்பன் கோட்னு சொல்கிறது, போனஸ் கோட்னு சொல்லுவாங்க. ஓகே, போனஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க, 70% போனஸ் கோட் போட்டால் எவ்வளோ ஆட் ஆகும்? 17,000 ரூபாய். 17,000 ரூபாய் ஆட் ஆகும் 70% சொல்லும்போது. ஓகேங்களா, கரெக்டா? கரெக்ட். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 17,000 ரூபாயில் 7,000 ரூபாய் 7K × 100 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வரும்? மல்டிப்ளை பண்ணலாமா? ஏழு லட்சம் ரூபாய் வருமா? 7 lakhs வரும். கரெக்டா? ஓகே. எஸ். இந்த 7 என்ன ப்ரோ என்ன சொன்னீங்க? ஓகே ஓகே, இந்த 7 lakhக்கு நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணணும். டர்ன் ஓவர் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த 7,000 ரூபாவை உங்களால் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த 17,000 ரூபா டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, அந்த ட்ரேடில் ஏதாச்சும் லாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லாஸ் வந்து போனஸ்லேருந்து கழியாது. உங்களுடைய அந்த 10,000 ரூபா நீங்கள் நார்மலாக டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து தான் மைனஸ் ஆகும் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை ப்ரோ நான் 10,000 லாஸ் பண்ணிட்டேன், இப்போ 7,000 தான் இருக்குன்னா அந்த 7,000 ரூபா மொத்தமும் போனஸாக தான் இருக்கும். அது வந்து 1 ரூபா கூட உங்களால் வித்ட்ராவல் பண்ண முடியாது 7 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணாமல். ஓகேங்களா, இப்போ நீங்கள் டர்ன் ஓவர் ஃபில் பண்ணிட்டீங்க, 7 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் டர்ன் ஓவர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த 17,000 ரூபாய் 10,000 ரூபாய் உங்களுடைய அமௌண்ட்டு, 7,000 ரூபாய் மார்க்கெட் தரக்கூடிய போனஸ். இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இல்லை அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஒருவேளை நான் 17,000 டெபாசிட் பண்ணிட்டேன் ப்ரோ, இப்போ நான் 17,000 ரூபாயில் இருந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு நான் இப்போ க்ரோ பண்ணிட்டேன், 7 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் டர்ன் ஓவர் பண்ணல, இப்போ நான் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ, உங்களுடைய அமௌண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே தனியாக ஷோ பண்ணும். நீங்கள் அந்த உங்களுடைய கேபிட்டல் உங்களுடைய லைவ் அக்கௌண்ட் அங்கே ஷோ ஆகும்ல, அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தா தெரியும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ராவல் பண்ணி உங்களுடைய கேபிட்டலை எடுத்துக்கலாம், உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போனஸ் ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த 17,000 ரூபா டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை எனக்கு போனஸ் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டு, இல்லைனா நார்மலாக எனக்கு இப்போ ஒரு 1000 ரூபா தேவைப்படுது அர்ஜென்ட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வித்ட்ராவல் போட்டிங்கன்னா போனஸ் அமௌண்ட் எரேஸ் ஆகிடும். அது டிக்கெட்லாம் பண்ணி உள்ளே இருந்தாலும் அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க, உங்களுடைய அமௌண்ட் ஒன்றும் அதுக்காக மைனஸ் பண்ண போகிறது இல்லை, அது போனஸ் அமௌண்ட் மட்டும் எரேஸ் ஆகிடும். விஷயம் புரிஞ்சுதுங்களா? போனஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ரன் பண்ண விடணும். 1 month ஆர் ஒரு 3 month நீங்கள் கண்டினியூவாக ட்ரேட் பண்ணுறீங்க, காம்பவுண்டிங் மாதிரி டே பை டே இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அந்த 7 லட்ச ரூபா டர்ன் ஓவர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு நாளைக்கு 10,000 ரூபா டர்ன் ஓவர்லாம் அசால்ட்டாக நடக்கும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபா அப்படின்னா 10 நாளில் உங்களால் 1 லட்ச ரூபா பண்ண முடியும். ஸோ 20, 30, 2 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா போனஸ் அமௌண்ட்டை சேர்த்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் போனஸுக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஓகே பிரதர், இப்போ 30K வந்துட்டு கொண்டு போகிறோன்னு வைங்க. ஓகே, இப்போ அந்த 7K லெஸ் பண்ணிவிட்டு மீதம் நம்ம போட்ட டெபாசிட் அமௌண்ட் 10K, நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட் 13K எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறீங்களா? எஸ், நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. இப்போது 17,000 ரூபா நீங்கள் மொத்தமாக போனஸ் போட்டு போகும்போது உள்ள உங்களுக்கு கிடைக்கும். இந்த 17,000 ரூபாயில்
7,000 ரூபாங்கிறது போனஸ் அமௌண்ட்டு. நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க தெரியுமா, இந்த லாஸ் எல்லாமே எதுலேருந்து கழியும்? உங்களுடைய மணிலேருந்து கழியும். ப்ராஃபிட் எல்லாமே நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போது உங்களுடைய அமௌண்ட் 10,000, 10,000த்தில் ஒரு 5,000 ரூபாய் மைனஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அமௌண்ட் இப்போ 30,000 ரூபாய் இருக்குது. உங்களால் எவ்வளோ தான் வித்ட்ராவல் பண்ண முடியும்? 5,000 ரூபாய் கூட போனால் ஒரு இதுக்குள்ளே 2 ப்ராஃபிட் வேணால் கொடுப்பான். ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுப்பான். அவ்வளோதான் வித்ட்ராவல் பண்ண முடியும். போனஸ் போடணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டர்ன் ஓவருக்கு ரெடி ஆகிடுங்க. 7 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரே நாளில் பண்ண முடியாது. ஒரு மாதம் 2 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா அசால்ட்டாக பண்ணிடலாம். நானும் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. வித்ட்ராவல் ப்ராப்ளம் எதுவும் வராது. வித்ட்ராவல் ப்ராப்ளம் 7 லட்சம் பண்ணனா கூட ஒரு 50 வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம வித்ட்ராவல் போட்டால் கூட தாராளமாக அந்த ப்ராப்ளம் வராது தானே? வித்ட்ராவலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. வித்ட்ராவலுக்கும் இதுக்கும் ப்ராப்ளம். வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா? இல்லை. ஓகே ஓகே ஓகே. அப்போது நெக்ஸ்ட் கிளாஸ் செஷனில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் ஈவினிங். நெக்ஸ்ட் கிளாஸ் செஷனில் பார்ப்போம். ஓகேங்களா?